ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு புதுமையான ஹேர் டைன்னே சொல்லலாம். இந்த ஹேர் டையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெந்தயம் ரொம்ப முக்கியம். இப்போது இதோட சேர்த்து தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம இந்த ஹேர் டையை செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதோடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இது 3 கூடையும் வந்துட்டு நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. எந்த வடைச்சட்டி வேணாலும் வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க இரும்பு பாத்திரம் தான் வைக்கணுமா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது, எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால இந்த பாத்திரம் எடுத்திருக்கேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கருவேப்பிலையை தான் எடுத்திருக்கோம். நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 குச்சியை வந்து இதிலேயே வந்து போட்டாச்சு. நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயமும் கருஞ்சீரகமும் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதில் 1 டீஸ்பூன், இதில் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு பிளாக் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை வறுக்கிறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்தயம் வந்துட்டு நல்லா கருப்பாக மாறப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து கருஞ்சீரகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கருப்பாகிறது தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அது கருப்பாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. கருவேப்பிலையும் வெந்தயத்தை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு கருப்பாக மாறாது, ரொம்ப நேரம் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுட்டு இது கூடயே நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா ஆம்லா பவுடர் தாங்க, அதாவது நெல்லிக்காய் பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கருக விடுங்க. இன்னும் நல்லா கருகி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தட்டை வச்சு மூடிக்கோங்க. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறனால நான் வந்து இது மாதிரி நிறைய புகை கிளம்புறனால நான் வந்து தட்டை வச்சு மூடிக்கிறேன். அதே மாதிரி ஸ்மெல் வரும். ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் புகை வரது தான் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். அதனால் வந்து தட்டை வச்சு மூடிட்டிங்கன்னா இந்த புகையும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். இப்போது நம்ம எடுத்துக்கலாம் தட்டை. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கருகி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஷேட்லேயே தான் இருக்கும், டார்க் பிளாக் வராது. ஸோ இதே நமக்கு போதும். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றுறப்போ ட்ரையாக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, அதனால் வந்து ட்ரையாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மாற்றியாச்சுங்க. இதை வந்து நம்ம நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு பொடி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை சலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து பொடியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி ஆகலை அப்படின்னா நீங்கள் சலிச்சிக்கலாம். இப்போ நானே பார்த்திங்கன்னா சலிச்சு தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு நைஸாக இருந்தால் தான் தரையில் ஒட்டுறப்போ நல்லாயிருக்கும், கலர் நல்லா ஒட்டும். ரொம்ப நரநரன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேறு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு இந்த அரைச்ச பொடி. இப்போ இதை வந்து நான் சலிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை வந்து நம்ம சலிச்சிக்கலாங்க. இதை வந்து இந்த மாதிரி சலிக்கிறதுலேயும் வந்து நம்ம சலிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ வடிகட்டுவோம் இல்லையா, அதுலேயுமே வந்து சலிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி இந்த பவுடரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமாகவும் வேணாம், கம்மியாக வேணாம், அந்தந்த முடிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் நார்மலாக ட்ரை ஹேராக இருந்தாலும் சரி. ஆனால் ட்ரை ஹேரில் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எப்போவுமே ஒரு பேக் போடுறீங்கன்னா, ஒரு ஹேர் டை அப்ளை பண்ணுறீங்கன்னா ட்ரை ஹேரில் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கும். இப்போது இது கூட கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளீனிங் ப்ளஸ் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அரிசி கஞ்சியோ இல்லை அரிசி கல்லியோ இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இதில் எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டனால நான் இன்னும் கொஞ்சம் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த பவுடரை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் நல்லா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா டைட்டாக வந்துடும். இப்போ இதை எடுத்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கையில். பார்க்க உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் செய்கிறப்போ நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் முடியலையே. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மறுபடியும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேத்துக்கு சந்தேகமாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து ஒட்டுமான்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பாருங்கள். அதே இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர அந்த மை வந்து அழியவே அழியாது. நல்லா உங்களுக்கு நல்லா இதாக பிடிச்சிருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் போய் தலையை குளிச்சுட்டு வாங்க. ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணலாம் தலையை. இப்போ பார்த்திங்கன்னா தலையில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. நான் வேறு பவுலில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா கண்ணாடி பவுல் அப்படிங்கிறனால கை தவறி கீழே விழுந்துரும். அதனால் வந்து நான் வேறு பவுலில் தான் மாற்றிருக்கேன். ஓகே, இது நல்லா நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. இந்த ஹேடை அப்ளை பண்ணி நல்ல ஒரு பிளாக்னஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.